வணக்கம். நான் உங்கள் பிகேகே இன் லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகே. இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. நானே உங்களுக்கு சொன்னாலும் கூட நீங்கள் இதில் இருக்க உள்ளர்த்தம், உண்மை, நல்லது, கெட்டது எல்லாம் கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதை எல்லாமே நீங்கள் உபயோகிக்கணும். புரிஞ்சுதா? என்ன ஐடியா கொடுத்தாலும் யார் கொடுத்தாலும் இந்த சாமி விபூதி கொடுக்குறாரு, இந்த சாமி மந்திரிச்சு, அதெல்லாம் கிடையாது. மந்திரம், விபூதி எல்லா விஷயம் நீங்கள் தான். எல்லாம் இங்கே இருக்கிறது. இதை கொண்டு தான் வாழ்க்கையை சாதித்து கொண்டிருக்கிறோம். புரிஞ்சுதான்? அதனால் இது என்ன இன்றைக்கி அலங்காரத்தோடு வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? எங்கள் வீட்டில் எல்லோரும் கோச்சிக்கிட்டாங்க. அவ்வளோ நிறைய நல்ல ட்ரெஸ் இருக்குது, போட்டதே போட்டுட்டு வரீங்க வீடியோவில் அப்படின்னு. சரின்னு ஒரு புது ட்ரெஸ் தேர்ந்தெடுத்து மண்டே ஒயிட் அண்ட் பிங்க் போடுவேன், டியூஸ்டே ரெட்டு, வென்ஸ்டே க்ரீனு, தேர்ஸ்டே எல்லோ, ஃப்ரைடே ஒயிட்டு, சாட்டர்டே ப்ளூ, சண்டே அன்றைக்கி ஒன்றுமே போடாமல் நைட் ட்ரெஸ் போட்டு நிம்மதியாக உட்காந்துருப்பேன். வெறும் நைட் ட்ரெஸ் தான் சண்டே. அப்படியே நிம்மதியாக சுற்றி வருவேன். எந்த வேலையும் செய்ய மாட்டேன். முடிஞ்சேன்னா போய் தூங்கிடுவேன். ஏன்னா வாரம் முழுக்க டென்ஷன் ஓடிட்டுருக்கோம். இடையில ஏன் இந்த அர்ஜென்ட்டாக இந்த வீடியோ போட்டிருக்கேன்னா, அது போடாமல் இருந்தால் மனசுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. கடவுள் கொடுத்த வேலையை நம்ம செய்யலைன்னு. கடவுளுக்காக செய்கின்ற அந்த வேலை இது. இந்த பிரபஞ்சம் என்னை பணித்திருக்கிறது, இந்த வேலை நீ செஞ்சுதாகணும், ஒழுங்காக செய்யணும். அந்த டிசிப்ளினுக்காக நான் இதை செய்கிறேன். நானும் பல இடங்களில் படித்து லேர்ன் பண்ணி கொஞ்சம் இதெல்லாம் உபயோகித்து சரியாக பலன் தருதா. இந்த பரிகாரம்லாம் சொல்லும்போது நான் யூஸ் பண்ணி பார்ப்பேன். அது எனக்கு செட் ஆகாதான்னு ஆனால் தான் உங்களுக்கு நான் சொல்லுவேன், இல்லாட்டி சொல்ல மாட்டேன். புரிஞ்சுதா? அதனால் இன்றைய கதைக்கு நாம் வருவோம். கேளுங்கள். ஏதாவது கேட்ட உடனே நீங்கள் நினைக்கும் மாத்திரத்திலேயே இந்த பிரபஞ்சம் அதற்கான ஆயத்தம் செய்யுது. எப்படின்னா அந்த ஆட்களை கொண்டு வந்து சேர்கிறது, சூழ்நிலை உருவாக்குகிறது. ஒருத்தர் மன அமைதி சந்தோஷம் வேணும்னா அந்த மன அமைதி சந்தோஷம் எதில் கிடைக்கும்னு பார்க்கும். அதுக்கான சில விஷயங்கள் பண்ணும். ஸ்ட்ரைட்டாக நீங்கள் கேட்டதே கொடுக்காட்டியாலும் ஒரு சின்ன மாற்றம் செய்து உங்கள் அலைவரிசைக்கு ஏற்றவாறு அது கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்த்து விடும். அப்படி சேர்த்து விடும்போது நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் பாகத்துக்கு நீங்கள் அதுவாகவே என்ன வேணுமோ நீங்கள் அதுவாகவே மாறிவிட வேண்டும். மனதை, மூளையை செலவு செய்ய வேண்டும். என்ன செலவு செய்ய வேண்டும்? எனக்கு 10 கோடி ரூபா வேணும்னா 10 கோடி ரூபா கிடச்சிருச்சு, 10 கோடி ரூபா வந்தால் இதை பண்ணுவேன், 10 கோடி இருந்தால் இதை பண்ணுவேன். என் பொண்ணு கல்யாணம் நடக்கணும், அது பற்றி எல்லா விஷயங்களும் அதை பற்றியே தான் மூளை செலவு செய்ய வேண்டும். ஐயோ நடக்கலையே, இதே இப்படியாச்சு. முந்தாங்கலாம் ஏதோ ஒரு ஃபேமிலிகிட்ட பேசக்கூடிய சூழ்நிலை வந்தது. அவங்க எல்லாருமே ரொம்ப டிப்ரெஸ்டாக பேசுகிறாங்க. முதல்ல டிப்ரெஷனை மனசுலேருந்து தூக்கி குப்பை மாதிரி எரிஞ்சிருங்க. எதுக்கு டிப்ரெஷன்? அந்த ஒரு சில நிமிடங்கள் உங்கள் நாட்கள் முழுக்க ஸ்பாயில் பண்ணிடும். பிரபஞ்சத்தை உங்களுக்கு துக்கம்தான் வேணும்னு நினச்சிக்கோ. நான் சொன்னேன்ல, அது ஒரு மக்கு. நீங்கள் நினைக்கிறது தான் அது செய்யும். அதுக்கு சுயமாக சிந்திக்க முடியாது. புரிஞ்சுதா? அதனால் அதை நீங்கள் செய்யுங்க. ஓகே. அதுக்கப்புறம் என்னென்னா, அதை நீங்கள் உங்களை பற்றி பேசுவது, நம்புறது, உங்களுடைய அடையாளத்தை உண்டாக்கி விடுங்கள். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் எனக்கு ஒரு ப்ரமோஷன் வேணும் அப்படின்னா அந்த ப்ரமோஷனுக்கு என்ன, நான் சீனியர் ஆஃபீஸில் மேனேஜர் ஆகிறேன். மேனேஜர் ஆகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், அந்த விஷயங்கள்லாம் அப்படியே பண்ணிகிட்டே வரணும். அந்த மேனேஜர் இருந்தால் எப்படி நடந்துக்கணும், எப்படி பேச போகிறோன்ற அந்த துணியிலேருந்து பேச்சிலேருந்து ஸ்லைட்டாக மாற்றிக்கிட்டே வரணும். மாற்றி உங்களுடைய அடையாளமாக அதை மாற்றி விடுங்கள். கண்டிப்பாக அது நடக்கும். குளவி கொட்டி தன் நிறமாக்கும் ஒரு பொருளை, அதே மாதிரி தான் நம்ம மூளை செலவு செய்து நமக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கையை நாம் மாற்றி அமைக்கணும். இது செய்யறதுக்கு ஒரு 3 பிரகடனம் இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் நான் நினைக்கும் அனைத்தும் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நான் என் அடையாளத்தை அதுவாக மாற்றிக்கொண்டுள்ளேன். நான் எனக்கு தேவையான அனைத்தையும் ஈர்க்கும் காந்தம் இப்போது எப்போதும் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் என்ன தேடுறீங்களோ அது உங்களை தேடி வந்துடும். நான் நினச்ச உடனே அங்கே ரெடி ஆகி போச்சு. அதை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது உங்கள்கிட்ட தான் இருக்குது, வெளியில் எங்கேயுமே கிடையாது. அதனால் நான் நினைப்பதை ஈர்க்கும் காந்தம் 1, நான்
நான் நினைக்கும் அதுவாகவே மாறிவிட்டேன். என்ன வேணும்? கல்யாணத்துக்குள்ள ஆயத்தம், அதெல்லாம் விஷயம். வீடு கட்டுறதுக்குள்ள ஆயத்தம், அதெல்லாம் விஷயம். வேலை ப்ரமோஷன், அதெல்லாம். அது மாதிரி ஒவ்வொரு விஷயம். ஹெல்த்து கூட அப்படி செய்யலாம். நீங்கள் செஞ்சு அதை நீங்கள் உங்கள் பக்கம் வர 3 அஃபர்மேஷன். ஒன்று, நான் விரும்பும் அனைத்தும் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நான் விரும்பும் அனைத்தும் இழுக்கும் காந்தமாகி கொண்டிருக்கிறேன். நான் விரும்பும் அனைத்தும் நான் அதுவாகவே மாறிவிட்டேன். இந்த 3ஐயும் அப்படி சும்மா இருக்கும்போது சொல்லிகிட்டே இருங்களேன். ஒரு 90 நாளைக்கு இதை சொல்லிட்டே வாங்க. நீங்கள் 90 நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். நிறைய விஷயங்கள் எனக்கு நடந்திருக்கு, உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். நான் ரொம்ப துன்பப்பட்டிருக்கேன். கடந்த வருஷம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். யாருக்குமே தெரியாது நான் என்ன கஷ்டப்பட்டேன். ஆனால் அந்தந்த நேரத்தில் ஒரு ஆள் வந்து ஒரு உதவி செய்து என்னை அதை மீட்டு வெளியில் எடுத்தாங்க. பிஸ்னஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. புரிஞ்சுதா? எல்லா விதமான கிரிட்டிசிசமும் அதில் உண்டு. புரிஞ்சுதா? அதுதான் விஷயம். உங்கள் இதயம் அற்புதங்களை சந்திக்க தயாராக வச்சுக்கோங்க. எப்போவுமே அற்புதம். எனி டைம் திஸ் வில் ஹேப்பன். திஸ் மேஜிக் வில் ஹேப்பன். இந்த பிரபஞ்சம் மிக அழகான பிரம்மாண்டமான ஒரு மேஜிக்கை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும். அது பல வகையான விதத்தில் நம்மிடம் வந்து சேரும், நமக்கு ஆறுதல் தரும். உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான அதிசயங்கள் வினாடிக்கு வினாடி நடந்துட்டுருக்கு. நீங்கள் சைலண்ட்டாக, என்ன சைலண்ட், எல்லா கவலையும் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் மூளையை அமைதியாக வச்சுருந்தீங்கன்னா, யோசனை இல்லாமல் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற மேஜிக் அப்படியே கண்ணில் தென்படும். நீங்கள் எல்லாருமே ரொம்ப சக்தி வாய்ந்தவர்கள். என்னென்னா, எவ்வளோ வலிகள், எவ்வளோ வேதனைகள் எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டு இடையிடையில் சிரிப்பீங்க. சின்ன விஷயத்துக்கு சந்தோஷப்படவும் படுவீங்க. அப்படின்னா எவ்வளோ பெரிய பலசாலி, என்ன மனோ வலிமை. இன்னொரு விஷயம் என்னென்னா, யாராவது நம்மளை துன்புறுத்தினாங்க, தப்பாக பேசினாங்க, வேறு ஏதாவது வேதனைப்படுத்தி வச்சாங்கன்னா, நீங்கள் வந்து அவங்கள மறந்து விடுங்கள். இக்னோர் தம். ஏன்னா அதில் தான் உங்கள் எப்போவுமே எதுக்குமே நம்ம ரியாக்ஷன் காமிச்சாதான் அந்த வலி வேதனை அவங்க வேணுங்கிறத அவங்க அச்சீவ் பண்ணுவாங்க. அதனால் அந்த மாதிரி ஆட்களை அவாய்ட் பண்ணி வாழ்க்கையில் மறந்து விடுங்க. வேணாம், நமக்கு வேணவே வேணாப்பா, நம்ம வாழ்க்கையே நம்ம கஷ்டப்படுத்து எப்படியோ ஓட்டிகிட்டு போகிறோம், இவங்க தேவையே கிடையாது நமக்கு, புரிஞ்சுதான் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அந்த மாதிரி வாழ்க்கையை ஓட்டு. அந்த மாதிரி ஒரு பலசாலி நீங்கள். நிறைய விஷயங்கள் எடுத்துக்கோங்க. நிறைய பேர், எனக்கு தெரிந்த ஒரு பெண், மிக வசதியாக சென்னையில் உள்ளவர். அவருடைய மனைவி, அந்த பொண்ணு 2 குழந்தைகளை திடீர்னு டைவர்ஸ் பண்ணிட்டார். வெளியில் விட்டு அனுப்பிட்டார், வீட்டை விட்டு. என்ன காரணம் அதுக்கு புரியலை. நானும் என்கொயரி பண்ணி பார்த்தேன். அது சொல்கிறது உண்மை தான். அது தனியாக ஒரு 18,000 ரூபாய் சம்பளத்தை வச்சு அது வாழ்க்கையை ஓட்டிகிட்டு 2 பசங்களை வச்சு. எவ்வளோ மனோ தைரியம் வேணும். அந்த மாதிரி எத்தனை பெண்கள், எத்தனை ஆண்கள், எத்தனை விஷயங்கள். அண்ணனை படிக்க வச்சு, தம்பியை படிக்க வச்சு, தங்கச்சியை படிக்க வச்சு, கல்யாணம் பண்ணி கொடுத்து, அவன் லண்டன் போகிறான்னா அதுக்குள்ளே காசை செலவு பண்ணி, அவன் இதை பண்ணுறான்னா அதுக்குள்ளே காசு, எல்லா விஷயங்களையும் தலைமையில் தூக்கி போட்டு செய்கிற ஒரு மகன் கடைசியில் அம்மா அப்பாவையும் பார்த்து அப்படி திரும்பி பார்க்கும்போது அவனுக்கு 35 வயசாக இருக்கும், கல்யாணமே நடந்திருக்காது, வாழ்க்கை செட்டிலே ஆயிருக்க மாட்டான், இருக்கிற கடல்லாம். அந்த மாதிரி மனிதெல்லாம் மனிதர்கள் நீங்கள்லாம். அந்த பெண்களும் நீங்களும் மாமன். அந்த மாதிரி ஆட்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நன்றாக மலர, சந்தோஷம் பெற நீங்கள் உங்களை பற்றி இப்போ நினைக்கணும். நான் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் சிறந்த செல்வ செழிப்புடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பிரபஞ்சத்துக்கு நன்றி. இது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் திஸ் டு பீப்புள் ஹூ சாக்ரிஃபைஸ் தேர் லைஃப். உங்கள் வாழ்க்கையை தியாகம் பண்ணி இந்த குடும்பத்தை நிலைநிறுத்துகிற அத்தனை பேருக்கும் இந்த ப்ரேயர் பண்ணுங்கள். உங்கள் வாழ்வில் விடிவில் வரும். ஒரு நல்ல பெண் உங்கள் நல்ல குணத்தை புரிந்து உங்களிடம் வரும். உங்களை நேசியுங்கள், காதலியுங்கள், உங்களை காதலிக்கப்படுங்கள். நான் நல்லவன், நான் வல்லவன், நான் அழகானவன், நான் புத்திசாலி, எல்லாம் நீங்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான புத்திசாலித்தனமும் அழகும் அறிவும் அன்பும் கொண்டவர்கள். இதில் யாருமே இதை பார்க்குற யாருமே சோட கிடையாது. இந்த உலகத்தில் வாழ்கிற யாருமே சந்தர்ப்ப சூழ்நிலையால் சில தவறுகள் நேரும். அந்த நேரத்துக்கு அதுதான்ப்பா சரியின்பட்டது, ஆனால் தப்பே கிடையாது. புரிஞ்சுதான்? அதனால் இந்த ப்ரேயர் ஃபார் தோஸ் பீப்புள் ஹூ சாக்ரிஃபைஸ் யுவர் லைஃப் ஃபார் த ஃபேமிலி.
நான் என்னை மிக நேசிக்கிறேன். நான் சந்தோஷமாகவும் ஆரோக்கியத்துடன் செல்வ செழிப்புடன் மன அமைதியுடன் இருக்கிறேன். இப்போது பிரபஞ்சத்துக்கு நன்றி. இந்த பிரபஞ்சத்துக்கு நினைச்சு நான் ஒரு சும்மா நம்ம தான் புத்தி அடிக்கடி அப்படி போகல, அதனால் நான் கேட்குறேன் பிரபஞ்சத்துக்கிட்ட, ஓகே எனக்கு ஒரு அறிகுறி காமி அப்படிங்கிறேன். காமிச்சது, நான் சொல்லக்கூடாது, அறிகுறியெல்லாம் தெரிஞ்சேன்னா வெளியில் சொல்லக்கூடாது. காமிச்சது, எனக்கு ஷாக்காக போச்சு. நான் மனசில் என்ன நினச்சேனோ அதுவே பார்த்தேன் வீடியோவில். அறிகுறிகள் வந்து கொண்டே இருக்கும், நாம் கவனிக்க தெரியும். இப்போ பட்டாம்பூச்சி வருது, வானவில் வருதுன்னு சொல்லிங்க, பல விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். எப்போவுமே காசு வேணுன்றவங்க இந்தியன் ருப்பீஸ் நோட்டை அப்படி பார்த்துக்கிட்டே இருங்க, வரும். தினம் ரெகுலராக ஒரு 3 வேளை பாருங்கள், கண்டிப்பாக காசு வரும். பணத்தின் காட்சியை பாருங்கள், காசு உங்களை தேடி ஓடி வரும். 3 வேளை 90 நாள் செஞ்சு பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக எங்கேருந்து வருதுன்னு தெரியாமல் வந்து முடியும். புரியுதா? அதே மாதிரி வாராக்கடன் பற்றி திரும்பி கேட்டுங்க. வாராக்கடன் கொடுத்தவங்க அவங்கள வாழ்த்துங்க. நீங்கள் நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க, என் பணத்தை நீங்கள் திரும்பி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. அப்பா சாமி போதும்னு மனசில் கோச்சிக்காதீங்க, வரவிடுங்க, மன்னிச்சு அவங்கள உங்கள்கிட்ட வரவிடுங்க, அது நடந்துடும். நான் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறேன். இந்த எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கணும். கண்ட குப்பையை நினைக்காம, கடவுளின் அதி உன்னதமான படைப்பு நான். என்னை போல் வேறொரு பிறவி முன்பு பிறந்ததில்லை, இனி பிறக்கப் போவதும் இல்லை. யூ ஆர் அன் யூனிக் பர்சன், தனித்தன்மை வாய்ந்தவர்கள் என்பதை நீங்கள் 100% நம்ப வேண்டும். நிஜமாகவே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய விஷயங்கள் எல்லாம் எனக்கு மாத்திரம்தான் சொந்தம். உங்களுடைய அனுபவம், உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய இது எல்லா விஷயமும் உங்களுக்கு மாத்திரம்தான் சொந்தம். எனவே அந்த மாதிரியான அதிசய படைப்பு கடவுள் உங்களை படைத்திருக்கிறார். இந்த பிரபஞ்சத்தை கொண்டு உங்களுக்கு தேவையானவற்றை அனைத்தையும் அவர் நிச்சயம் செய்து கொடுப்பார். எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது நேற்று. மெசேஜ் வந்ததை பார்த்தப்போ உங்களுக்கு நான் இது சொல்கிறதுக்காக என்னை பணித்திருக்கிறதாக நான் மனசில் நினச்சி கொண்டேன். நான் நினச்சேன், இந்த விஷயம் உங்களோட பகிரணும், இந்த மெசேஜ் உங்களோட இது தான், எந்த கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தெய்வீக மெசேஜ், தெய்வீக செய்தி உங்களுக்காக வந்திருக்கிறது. கடவுள்கிட்ட நாம் போய் கேட்போம், நான் இது பண்ணுறேன், இது சரியாக நடக்குமா, ஒரு சமிகை, ஒரு அறிகுறி எனக்கு கொடுங்க, ஒரு குறிப்பு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்போம். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீங்கள் இதை பார்க்குறதே ஒரு குறிப்பு தான். அந்த குறிப்பை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்களுடைய வாழ்க்கையை அவருடைய கையில் வைத்து கொண்டிருக்கிறேன். நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ பெரிய ஆள், என் வாழ்க்கை என் கையில், அப்படி இல்லை. உன்னுடைய வாழ்க்கை ஆல்ரெடி திட்டமிட்டு உனக்காக பல செயல்கள் அவர் செய்து கொண்டே இருக்கிறார். நீ நடக்கும்போது, நான் உங்களுக்கு இந்த கதை சொன்னேன்னா என்ன தெரியல, டெசர்ட்டில் ஒருத்தன் ஒரு வழிப்பக்கம் போயிட்டு இருந்தால் கூடவே ஒரு நிழல் வந்துக்கிட்டே இருந்தது. அந்த நிழல் வந்துகிட்டே இருக்கும்போது அந்த வழிப்பக்கிட்ட, யாருப்பா நீ என் கூட வரேன்னு, நான் தான் கடவுள், உன் கூட துணைக்கு வரேன். அப்புறம் அவன் ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு இடத்துக்கு போனால் அங்கே 2 கால் இல்லை, 4 கால் இல்லை, 2 கால் தான் இருந்தது. அதை தாண்டி முடிஞ்ச திரும்பி 4 கால். அப்போது அவன் கேட்டான், என்னையா நீ கடவுள், என்ன பண்ண நீ? நான் கட்டமான பாதையில் போகும்போது தனியாக நடந்து போனேன், நீ எங்கே போனேன்? அப்போ சொன்னார், மகனே, நீ தனியாக நடந்து போகும் அந்த 2 கால்கள் என்னுடையது, ஒன்று கிடையாது. அதை தான் நம்ம உணர மறுக்கிறோம். நாம் கட்டப்படுறோம் சொல்கிறோமே ஒழிய, அந்த கட்டப்படுகின்ற அத்தனை நேரத்திலும் நீ தனியாக போராடுவதில்லை. கடவுள் உனக்கு வழிகாட்டி கொண்டே இருக்கிறார். நீ கொஞ்சம் கவனமாக நல்லபடியாக பார்த்து போயிட்டுருக்கணும். கடவுளோட வார்த்தை என்னன்னா, உன்னுடன் நான் எப்போதும் இருக்கிறேன், உனக்கு வழிகாட்டியாக இருக்கிறேன். இதுதான் நான் உனக்கு இன்று கொடுக்கும் அறிகுறி, இதுதான் நான் உனக்கு கொடுக்கும் சமிஞை, இதுதான் நான் உனக்கு கொடுக்கும் எல்லாம் நல்ல விஷயம். என்றும் எப்போதும் உன்னுடன் நான் இருக்கிறேன். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, மறப்பதும் இல்லை. திறக்கப்படாத கதவுகளை திறக்க வல்லவன் கடவுள். அதனால் நீங்கள் கவலைப்பட, யாராலும் உங்களுடைய கதவை மூட முடியாது. நான் இருக்கிறேன். உனக்கு வேண்டுகின்ற நல்லன பல செய்வதற்கு நான் இங்கே வந்திருக்கிறேன். உன் கூட நினைக்க நல்லதை நினைத்து உணர்ந்து அன்பை பகிரு. என்ன சொல்கிறாரு? அன்பை பகிரு, நன்றி சொல். தேங்க்யூ ஃபாதர்,
தேங்க்யூ என் அப்பா, என் தாயே, யாராலும் எந்த விதமான இறைவனை நீங்கள் கும்பிடுகிறீங்களோ அவங்கள கூப்பிட்டு தேங்க்யூ சொல்லுங்கள். எல்லா விஷயத்துக்கும், சின்ன சாப்பிட்ட ருசிக்கும், பெரிய ப்ராஜெக்ட் சேங்ஷன் ஆனதுக்கும், ப்ரமோஷன் கிடைச்சதுக்கும், பொண்ணு கல்யாணம் நிச்சயம், புள்ள கல்யாணம் நிச்சயம், அவங்களுக்கு பிறந்த குழந்தை, யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்கலையோ கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். நம்புங்க. நீங்கள் சரியாக கேட்டிங்கன்னா கடவுள் உங்களுக்கு கொடுப்பாரு. சரியான விகிதத்தில் சரியான அளவுக்கு அந்த உணர்வுகளின் அலைவரிசையை கொண்டு போய் சேருங்கள். பிரபஞ்சத்திடம் சேர்ந்தால் இங்கே எப்போ உங்களுக்கு குழந்தை வேணும், உங்கள் குழந்தை ஆல்ரெடி உருவாகி அங்கே இருக்குது. உங்கள் குழந்தை பிறக்கும். உங்களுக்கு நன்மை தவிர தீமை எதுவுமே நடக்காது. தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்க. என்னடா நீ, நான் கடவுளை என் கையில் வச்சுருக்கேன், கடவுள் என் கூட இருக்காரு, அப்படி இருக்கும்போது நான் எதுக்குடா உன்னை பார்த்து பயப்படணும்? பயப்படாதீங்க. யாரை பார்த்து கடன்காரனே ஆகட்டும் பயப்படுவேன். என்ன பண்ண, உங்களை கொலை பண்ணிட முடியுமா? முடியாதுல்ல. அதுதானே லாஸ்ட் விஷயம். இப்போ முடியாது, அப்புறம் தரேன், தைரியமாக சொல்லுங்கள். கடன் எல்லாம் அடைச்சிடும், சந்தோஷம் வரும். இந்த 24 டிசம்பரோட எல்லா விதமான கட்டமும் உங்கள் வாழ்க்கையிலேருந்து போகும். இதுதான் எனக்கு வந்த செய்தி. நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். எல்லாம் நல்லது நடக்கட்டும் உங்களுக்கு. எவ்ரிடே இந்த டிசம்பர் ஒரு நாள் கூட வைக்க. நன்றி நன்றி நன்றி. இந்த இன்பமயமான வாழ்க்கைக்கு, இந்த அன்புக்கு, இந்த பீஸுக்கு, இந்த அமைதிக்கு, இந்த செல்வத்திற்கு, எல்லாவற்றுக்கும் நன்றி. யாரை பார்த்தாலும் ஒருத்தரை பார்க்கும்போது மனசுக்குள்ள சொல்லுங்கள், வாழ்க வளமுடன். நடக்கும்போதே சொல்லுங்கள், ஐ எம் ஹாப்பி, ஐ எம் பீஸ்ஃபுல். ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு பேச்சு உங்கள் வாழ்க்கையில் நல்லது தவிர கெடுதலே நடக்காதுன்னு எனக்கு வந்த மெசேஜ் உங்களுக்கு சொல்லி நான் சொல்லிட்டேன். நான் அதே மாதிரி தயவுசெய்து என்ன நினச்சிக்கிறேன், நான் சாமியார் கிடையாது, நான் ஜோசியர் கிடையாது, நான் சாதாரண ஆள். கடவுளை, பிரபஞ்சத்தை அதி தீவிரமாக நம்பும் ஒரு பைத்தியக்காரி. அவ்வளோதான். உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய பிரார்த்தனை. இனி ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.